அப்புறம் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சியை பாஜகவை சேர்ந்த 3 நபர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினராக மேலிடம் அறிவித்தது. அதே போல பாத்தீங்கன்னா வெங்கடேசன், ராமலிங்கம் மற்றும் அசோக் பாபு ஆகியோரை நியமனம் செய்து நியமன சட்டமன்ற உறுப்பினராக நியமனம் செய்தனர். இந்நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள், தொழிலதிபர்கள் பாஜகவில் இணைந்தனர். இவர்களுக்கு இந்த எந்த ஒரு பொறுப்பும் வழங்காமல் இருந்து வந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வலுப்படுத்தும் நோக்கில் தற்பொழுது இந்த 3 நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு வேறு அதாவது புதிய நிர்வாகிகள் நியமிக்க சட்டமன்ற உறுப்பினர் நியமிக்க பாஜக திட்டமிட்டுள்ளது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த 3 எம்எல்ஏக்களையும் அதாவது அசோக் பாபு, ராமலிங்கம் மற்றும் வெங்கடேசன் 3 பேர் நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துவிட்டு புதிய நிர்வாகிகளை புதிய நியமன சட்டமன்ற நிர்வகிக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தகவல் வெளியாகிறது. அந்த வகையில் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கிவிட்டு புதியதாக 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக மேலிட நிர்ணயம் செய்வதற்காக இன்று ஆனால் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த சட்டசபைகள் சபாநாயகர் அறையில் பாஜக எம்பி செல்வ கணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் சந்தித்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடத்தினாங்க. ஆலோசனைக்கு பிறகு வெளியே சென்று விட்டனர். தற்போது பாத்தீங்கன்னா அக்காடு ஹோட்டல்ல தனியாக பாஜக நிர்வாகிகள் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சுரானா தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர் நீக்கிவிட்டு புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்க பாஜக திட்டம் தீட்டி உள்ளதாக தகவல் வெளியாகிறது. இந்த 3 எம்எல்ஏக்களும் தற்போது ராஜினாமா செய்து விட்டதாகவும் தகவல் வெளியாகிறது. அப்புறம்